பேசினேன். இன்றைக்கு உங்களோடு மோசையை குறித்து பேசும்படி என் இதயத்தில் நான் ஏவப்படப்படுகிறபடியால் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ செய்திகள் உண்டு. எனக்கு ஏறக்குறைய 50 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணி அனுபவம் உண்டு. 15 வயசுலேருந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். இதில் குறிப்பாக இந்த 26 வருஷம் முழு நேர ஊழியத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன். ஐ கேன் ப்ரீச் எனிதிங். ஆனால் நான் அப்படி பேசுகிறதில்ல. கர்த்தர் கொடுத்தால் பேசுவேன். கர்த்தர் சொன்னால் சொன்னதுன்னு சொல்லுவேன். அவர் கொடுத்த வார்த்தையிலேருந்து ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா போடுறதில்ல. ஆகவே தான் இந்த ஊழியத்தில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் அக்கினி. வேதத்தில் இருக்கிற எல்லாமே வார்த்தை தான், ஆனால் எல்லாமே நமக்கு பயன்படாது. அன்றைக்கு அது எதை எடுத்து கொடுக்குறாரோ அதுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ரேமா வேர்ட். மற்றதெல்லாம் என்ன, அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். 1000 வசனங்களை வாங்கி நீங்கள் தொங்க வச்சுக்கலாம் வீட்டில். அதெல்லாம் பொருந்தாது. எனக்கு நிறைய கேலண்டர் கொடுப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் காலம் வந்துடுச்சுன்னா ஒன்று கூட மாட்டி விடுறதில்ல. நிறைய வசனங்கள் எடுத்து வந்து கொடுப்பாங்க. எதையும் மாற்றுறதில்ல. வசனங்கள் மாட்டக்கூடாது. இதயத்தில் எழுதணும். மாட்டுங்க, படிங்க, வானான்னு சொல்ல. ஆனால் அது இதயத்தில் எழுதணும். படித்து எழுதணும். இதயத்துக்குள்ளே எழுதணும். நீங்கள் படித்தா ஆவியானவர் எழுதுவா. அது அவருடைய வேலை. மோசேயின் இடத்துல ஒரு 2 கற்பலைகளை கொடுத்தார். யார் எழுதினா? அவர் தன்னுடைய விரலினால் எழுதினார். அன்னைக்கு எழுதினவர் அன்னைக்கு தரையில் எழுதினார் பாருங்கள். இயேசு அங்கேயும் பலகைகளை தான் எழுதினார். கல்லில் எழுதினார்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு எபிரேய மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்லேட் தரையில். அன்னைக்கு இருந்தவர்களுக்கெல்லாம் அங்கே தான் எழுதி காண்பிப்பாங்க. அங்கே இருந்த யூதர்கள், ரபிமார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னும் ஆழத்துக்குள்ளே போகணும். சும்மா மேலேயே உட்காந்து இருந்தால் கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் இறங்கி பேச வேண்டியதாக கீழே. ஜனங்க எவ்வளோ வளர்ந்துட்டாங்க பாருங்க. உங்களை கம்ப்யூட்டர்ஸ் ஓடுது. உங்கள் குழந்தை பாருங்கள், மொபைல் போடுது. ஒரு குழந்தை இன்றைக்கி மொபைல் அவங்க அப்பாட்ட வாங்கி ஓப்பன் பண்ணி அதுக்கு டைப் பண்ண தெரில, வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பேசுது. உடனே அதுக்கு போய் அது ஓப்பன் ஆயிடுச்சு. குழந்தைக்கு தெரியுது, நம்ம தெரியாதா? எனக்கு தெரியாதுன்னுவாங்க ஒரே வார்த்தை. உங்களுக்கு தெரியும். தெரியாததை தெரிய வைக்கிறது தான் ஆவியானவர். இனி வர நாட்களில் உங்கள் மேல் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தின் ஆவி ஊற்றப்படும். இந்த ஞானம், அறிவு, உணர்வு அப்படிலாம் பைபிளில் எழுதியிருக்கு. இதெல்லாம் ஆவி என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஆனால் அது ஆவியா இல்லைன்னா அது யார் அப்படின்னு உங்களுக்கு நான் பேசுகிறது தான் இந்த வல்லமை முகாம். லேட்டாக வராதுங்க, சீக்கிரம் போயிடாதீங்க. பிரதர் மதியானம் தான் பேசுவார், இல்லை காலைல தான் பேசுவார்னு நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு செஷன்லேயும் பேசுவாங்க. அதை கவனித்து நீங்கள் கேளுங்க. உங்கள் கையில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கடைசி நாள் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். யாத்திராகமும் 2ஆம் அதிகாரத்தில் மோசே குறித்து ஆரம்பமாக எழுதப்பட்ட வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. 1ஆம் வசனத்தில் அந்த வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அதாவது இதில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சில வார்த்தைகளை சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கு காலம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. லேவியின் குடும்பம்னா ஆண்டவர் தங்களுக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்ட குடும்பம். எல்லாருக்கும் ஆண்டவர் சொத்துக்களை பிரித்து கொடுத்தார், இடங்களை பிரித்து கொடுத்தார். லேவிக்கோ கொடுக்கல. லேவி கோத்திரம் எனக்கு சொந்தம், அவர்கள் என்னுடைய ஊழியத்தை செய்வார்கள் என்று அவர்களை பிரித்தார். அதிலிருந்து தான் ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு லேவி கோத்திரத்தை முன்கூட்டியே தேவன் எப்படி பிரிக்கிறார் பாருங்கள். லேவியின் குடும்பத்தில் ஒருவன் லேவியின் குமாரத்துகளை இதெல்லாம் சொன்னால் நீங்களாம் கல்யாணத்தை அடிப்பீங்க. பெங்களூரில் வேறு இருக்கிறீங்க.
நீ யாரோ எவ்வளோ கட்டிக்கிறான். நம்ம பொண்ணுங்க ஒரே தகராறு. ஏன் அவனை கல்யாணம் பண்ணா கத்தரை ஒத்துக்க மாட்டாரா? நான் ஜோம் பண்ணி கத்தரை மாற்றிடுவேன் பிரதர். 13:8 சொல்லுது எபிரேயரில், அவர் என்றைக்குமே மாற மாட்டார். நீ ஜோம் பண்ணாலும் மாற மாட்டார், தலைகளை நின்னாலும் மாற மாட்டார். God never changes. 10 காரியங்கள் நான் ஆண்டவரை குறித்து தெரிஞ்சு வச்சுருக்கேன். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், அவர் எல்லாத்தையும் அறிந்தவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், அவர் என்றைக்கும் மாறாதவர், அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவர்தான் ஆதியும் அந்தமும். இப்போ சொல்லுங்கள், எத்தனை சொன்னேன்னு? 6. அவர் பாதுகாக்கிறவர், அவர் உயிர் கொடுக்கிறவர். வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு உயிர் கொடுக்கறது யாரா? நாங்கள் தான் நிறுத்தி வச்சுக்கிறோம். ஒரு அம்மா சொல்லிச்சு, ஒரு பொண்ணு, நாங்கள் டிலே பண்ணுறோம். நீ டிலே பண்ணுறதில்ல. 9வது, அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். வேறு யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது. nobody can forgive sin. 10வது, உயிர் கொடுத்து எழுப்புகிறவர். அவர் உயிரோடு எழுந்தவர். அவர் மற்றவர்களை உயிரோடு எழுக்கிறார். ஒரு நாள் வரும் நம்மெல்லாம் உயிரோடு எழுந்திருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 10 காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. He is God. If God to be God, 10 things has to be there in his life. நான் சொன்ன 10ஐயும் மற்ற கடவுளோடு ஒப்பிட்டு பாருங்க, முடியாது அவங்களால. இயேசு ஒருவரே, தேவன் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே, இவரால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குமாரத்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். பி மேரிட். ஹலோ, கவனிச்சிங்களா? நீ மேரிட். திருமணம் முக்கியம். திருமணம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு மேல் தரத்துலேயும் இருக்குது, கீழ்த்தரத்து கூட்டத்திலையும் இருக்குது. தப்பு என்னன்னு தெரியாமல் இன்றைக்கி அரசாங்கமே அதை அங்கீகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மேல்நாட்டு பழக்கம், கீழ்நாட்டு பழக்கம். இது ஓம் பழக்கம் கிடையாது. இது ஆண்டவர் வேதத்தில் அப்படி சொல்லலை. அது விபச்சாரமாயிடும். தேவன் விரும்பாத ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாறி போய் விடுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி அது ரொம்ப ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, ஐடி தான் இல்லை, எல்லாமே இன்றைக்கி ஐடி மாதிரி சொல்லிக்கிறாங்க. எதில் மிட்டாய் கடையில் வேலை செஞ்சு கூட நாங்கள் ஐடி ஃபீல்டுன்றாங்க. கேட்டால் அங்கே நாங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணுறோன்றாங்க. என்னையாவது செய்யுங்க, வாழ்க்கையை மாற்றிடாதீங்க. உன்னை இயேசு ரத்தம் சிந்தி மீட்டார். இயேசுவின் ரத்தம் உனக்காக அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டது. அந்த சரீரத்திலிருந்து வழிந்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டபடியால் தான் இன்றைக்கி நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு லேஸில் கிடைக்கல. நமக்கு எந்த ஜாதி ஜனத்துக்கும் கிடைக்காத ஒரு நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு. மீண்டும் பாவத்துக்கு போயிடாதுங்க. சிலர் ஆலயத்துக்கு வருவாங்க, இருப்பாங்க, ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடிக்காத காரியம் நடந்துருச்சு, இல்லை அவங்க விரும்பினது நடக்கலை, உடனே ஆலயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. நஷ்டம் நமக்கு தான், நஷ்டம் நமக்கு தான். ஆலயத்துக்கு இல்லை, தேவனுக்கு இல்லை. தேவன் நம்மை நேசிக்கிறார் பிரியமானவர்களே. அவர் ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்தார் இந்த சபையை. சாதாரண சபையில் இது ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை. நானும் இந்த சபையோடு ஒரு ஏறக்குறைய எவ்வளோ பாஸ்டர் நமக்கு தொடர்பு இருக்கும்? 7 years. ஐ நோ திஸ் சர்ச், ஐ நோ திஸ் மேன். தேவ மனுஷனை நான் அறிவேன். எவ்வளோ பாடுன்னு எனக்கு தெரியும். அவர் போன பாடு எனக்கு தெரியும். எதுக்காக இந்த பாடு, எதனால் இந்த வேதனை? சபையை நடத்துவது சாதாரண காரியம் அல்ல. உங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற நுகத்தடி இது. ஒரு பக்கம் ஆண்டவருடைய நுகத்தடி, இன்னொரு பக்கம் எங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த நுகத்தடி. உங்களை இலவசமாய் நேராய் ஆண்டவருடைய பாதையில் நடத்தி செல்வதற்காக இந்த நுகத்தடிகளை சுமக்க வேண்டியது இருக்கு. மோசேயின் நாட்களை பாருங்கள். இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுடைய சஃபரிங்கை பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா பிள்ளையை அப்படி பெற்று போடல. இன்றைக்கி பிள்ளையை பெற்று குப்பைத்தட்டில் போட்டு போகிறா. நாய் இழுத்துட்டு போகுது, எறும்பு அரிச்சிருது. அப்படி இல்லை இந்த தாய். எவ்வளோ ஒரு பக்தியான தாய் பாருங்கள். நேற்று முந்தினேற்று
இந்தியாவையே உழுக்குன ஒரு செய்தின்னா, போட்டில் போகும்போது போட்டு கவுந்துடுச்சு, நிறைய பேர் மறித்தாங்க. அதில் ஒரே ஒரு சாவு மாத்திரம் ஜனங்களை அசைத்தது. 4 வயது பையனா தாய் 2 பேரும் சடலமாய் மீட்கப்பட்டாங்க. தாய் அந்த பிள்ளையை அணைத்து பிடித்திருந்தாள். சாவிலையும் விடல, அவ தான் தாய். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க அடிமையாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இந்த 2ஆம் அதிகாரத்தை முழுசு படிச்சீங்கன்னா தெரியும். அவர்களை வருத்தினார்கள். எகிப்து தேசத்தின் அதிபதிகள், ஆலோட்டிகள் அவர்களை வேதனைப்படுத்தினார்கள், அடித்து நொறுக்கினார்கள். உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஒரு கூடாரம் கூட அவங்களுக்கு கிடையாது. ஏதோ ஒரு குடிசை போட்டு வீட்டில் இருந்தாங்க, இல்லை, ஒரே ஒரு பெரிய ஒரு பெரிய கூடாரத்துக்குள்ளே எல்லாரும் தங்கினார்கள். இந்த இலங்கையில் இந்த போர் நடந்தபோது நிறைய பேர் தப்பிச்சு வந்தாங்க. அகதிகள் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு டேக்ஸ் தான், 1-2 பாத்ரூம் தான் இருக்கும். அவன் ஒவ்வொருத்தன் காத்துன்னு இருப்பான் மணிக்கணக்கா, யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் போகிறதுக்கு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் ஹியர். இந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பான். அதில் 3 மாதம் அந்த குழந்தைய ஒழித்து வைத்தான் பாருங்க. அந்த குழந்தை அழாது இருந்துச்சா? அதுக்கு பால் கொடுக்காம இருந்தாலா? ஆண் பிள்ளையை பிறந்தவனு நைல் நதியில் போட சொல்லி உத்தரவு, ராஜாவுடைய உத்தரவு, போடவில்லை. இன்னைக்கு அநேகர் இங்கே உயிரோடு இருக்கிறீங்க, காரணம் உன் தாய், உன் தகப்பன் உனக்காக செய்த தியாகம். நீங்கள் சாகாமல் இருக்கிறீர்கள். There is somebody who has prayed. நான் போகிற ஊர்லலாம் யாராவது ஒரு வயசான அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கோங்க. என்னை திருத்த தம்பி, எங்கேயோ பார்த்தேன், முன்னே வரும்போது பார்த்தேன், இல்லை உனக்காக ஜெயிலையும் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க. ஓ நீ தானா? அதனால தான் நான் உயிரோடு இருக்கேன், இல்லை என்றைக்கும் செத்து போயிருப்பேன். There is one person praying in one area for me daily. உங்களுக்காக உன் தாய், உன் தகப்பன். நான் பிறக்கும் போதே சாவை தேடி பிறந்தேன். கர்த்தர் உன்னை முன்குறித்தால் சாவை தேடி தான் பிறப்பாய். நான் பிறந்து 3 மாதத்தில் எனக்கு 40 ஊசி போட்டாங்க. ஒரு நாள் டாக்டர் சொன்னார், அடுத்த நாள் காலை 7 மணி வரைக்கும் உன் பையன் உயிரோடு இருந்தானா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வாமா, இல்லைன்னா பொத்துச்சிடு. என் தாய் கதறி அழுதார்கள். 2 வருஷத்துக்கு முன்னால் இதே வார்த்தை என் சகோதரனுக்கு சொல்லப்பட்டது. காலையில் 7 மணி வரைக்கும் உன் பையன் உயிரோடு இருந்தால் எடுத்துகிட்டு வா. 7 மணி ஆகலை, அது வரைக்கும் உயிரோடு இருந்தவன் 7 மணிக்குள்ளே செத்துறான். ஆகவே என் தாய்க்கு ரொம்ப பயம், கதறி அழுதார்கள். somebody is crying. அவன் கதறி அழுதினால் நான் காப்பாற்றப்பட்டேன். நான் அடிக்கடி விளையாட்டாக சொல்லுவேன், 7 மணி இன்னும் வரலடா, 7 மணி இன்னும் வரலை. அவன் சொல்லி 65 வருஷம் ஆச்சு, இன்னும் 7 மணி வரலை. அது என்றைக்கு வரும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒரு நாள் பரலோகத்துக்கு போனேன், சின்ன வயசில் 5 வயது இருக்கும். அங்கே பரலோகத்தை சுற்றி பார்த்தேன், குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. நானும் ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி ரெக்கையோடு பறந்துக்கிட்டு இருந்தேன். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஈஸ் அ கல்ட், போய் சொல்கிறான், எங்கே பரலோகத்துக்கு போக முடியும்? உனக்கு தெரியலன்னா வாயை பொத்திக்கிட்டு இரு, இன்றைக்கும் போக மாட்டேன் என்றைக்கும் போக மாட்டேன் எப்படி பேசிகிட்டு இருந்தா. ஆனால் நான் அங்கேயே தங்கினு எனக்கு ஆசை, அவ்வளோ விருப்பமாக இருந்துச்சு. இன்னும் கூட அந்த நினைவு எனக்கு இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே நுழையணும்னு பல முறை நான் ட்ரை பண்ணேன். சில கட்டிட்டு ஓடுவேன், கிட்ட பண்ண கதை மூடிடும். கடைசியில் ஒரே ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அப்பா இதில் போயிடலாம் உள்ளேன்னு சொல்லி அதுக்கிட்ட போனவனே அதுவும் சட்டுன்னு மூடிடுச்சு. ரொம்ப துக்கம் எனக்கு அந்த சமயத்தில். அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, நாட் நாவ், இப்போ இல்லை. அடுத்த நிமிஷம் தூக்கத்துலேருந்து எழுச்சிட்டேன். குட்டி பையன். அடுத்த நாள் என் தாயின் இடத்துல சொன்னேன். என் தாய் அழுதார்கள். அவங்களுக்கு அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் தெரிந்தது, எனக்கு தெரியல. கர்த்தருடைய பிரியமானவர்களே, தாயும் தகப்பனும் பிள்ளையை வளர்க்கிறதுல எவ்வளோ முக்கியம். பெற்று எடுக்கிறது இல்லை. சும்மா அவனுக்கு பொண்ணு பூச்சி இல்லையா, புழு இல்லையா, எவனா கேட்பான் புழுவும் பூச்சியும். நீ பெற்றது புழு பூச்சி இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரன், ஊழியக்காரி. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார், சபையில் வைத்திருக்கிறார், ஜெபிக்க வைத்திருக்கிறார், அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார், உங்களை பந்தியில் வைத்து உங்களை போஷிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்கிறீர்கள்.
அவருடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள், அவருடைய சரீரத்தை புசிக்கிறீர்கள். நீ சாதாரண பாத்திரம் அல்ல. உனக்குள்ளே பிறக்கிற பிள்ளைகளும் சாதாரணது அல்ல. பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு இன்னைக்கு கவலை இல்லை. சும்மா படிப்பு தான் அவங்களுக்கு முக்கியம். படிச்சுட்டானா என்ன படிச்சுட்டான்? படிச்சனும் ஒருத்தனும் ஒன்று கைட்டில் வர முடியாது அவங்களால. வெறும் படிப்பு தான். 10வது வரைக்கும் பெருசாக பண்ணுவாங்க, 12வது வரைக்கும் அதிகமாக சொல்லுவாங்க. 10th ஸ்டேட் ஃபஸ்ட்டு எல்லாம் இங்கே உட்காந்துக்கிற அத்தனை பிள்ளைங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துடுமா? நான் அவங்கள தான் கேட்குறேன், எங்கே போச்சு நம்மளுக்கு அறிவு? அதை போட்டு திணிச்சு படிக்க வச்சு ஆலயத்துக்கு வராமல் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்பி, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புனியா, விபிஎஸ்க்கு அனுப்புனியா அவன் பிள்ளையா? அதுக்கு அனுப்பாத நீ இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புனா உன் பிள்ளை எப்படி விளங்கும்? நான் உங்களை தான் கேட்குறேன். அது வரமாட்டேருந்து. ஏன் வரல? கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போ. அன்றைக்கு அந்த தகப்பன் தாய் அந்த குழந்தையை பராமரித்தார்கள். 3 மாதம் ஒளிச்சு வச்சாங்கயா. உலக காரியத்துக்கு, பொல்லாதனுடைய கண்ணுக்கு, மரணத்துக்கு தப்பி வச்சாங்க. நீ முதல் தப்புவி, பிறகு கர்த்தர் தப்பி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் ஜாஸ்தி. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, இந்த மோசேயை கர்த்தர் தண்ணியில் விட்டார். நான் வரும்போது தான் யோசிச்சுட்டே இருந்தேன், தண்ணியில் விட்டு கூடையில் வச்சு விட்டா குழந்தை பழச்சிக்குமா? உன் குழந்தைய விட்டு பாருங்கள் தண்ணியில். அவளுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்கள். என் தேவன் என் பிள்ளையை கைவிட மாட்டார். தாயே, உன் பிள்ளைக்காக ஏன் அழுகிற? இயேசுவை பற்றி ஒரு பாட்டு பாடினதாக பாடுவார் டிஜிஎஸ் தினகரன். ஏது கழுகிறாய் நீ ஏன் அழுகுற? வெளியில் ஒரு ஸ்ரீ அழுதுட்டு இருந்தா இயேசுவை காணோன்னு, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் அப்படி கேட்டார். அழுகிறவர்கள், அதுவும் பிள்ளைக்காக அழுகிறவர்கள், நீ இயேசுவை தேடி அழுதாய் என்றால் ஆண்டவர் உன்னை தேடி வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய மனசில் அப்படி கை வச்சு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என் பிள்ளையை நல்ல பிள்ளையாக்கி ஆண்டவருடைய ஊழியத்தில் வைக்காத வரைக்கும் என் கண்ணை மூட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓய்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, விலகி போகாதே, தவிர்த்து போகாதே. கர்த்தர் உனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புக்கு அவர் தான் காரணம். நீங்கள் அதில் நினச்சிருங்க. உன் பிள்ளைய ஆசீர்வாதம். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, யாரோ ஒரு கிழவனுக்கு கட்டி லூசானி. உலகத்தில் வயசெல்லாம் வச்சுருப்பாங்க பிள்ளைக்கு. 15, 18, 20, 22 வயசு ஆகினே போகுது. எல்லாம் ஊரில் இருக்கிற கேள்வியெல்லாம் அவன் சொல்லுவான். அவன் எந்த வயசில் கல்யாணம் பண்ணியவனா? உனக்கு அது இல்லை, உனக்கு அது அல்ல. ஆண்டவர் வச்சிருப்பார் உனக்குன்னு ஒரு பாத்திரத்தை, நேர்த்தியான ஒரு பாத்திரம். அவசரப்பட்டீங்கன்னா தாவீது சவுல் கதை தான் ஆகும். முந்தி பிறந்த மாதிரி ஆகிடும். குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு மாத்திரம் அழுவுறீங்களே, சீக்கிரம் பிறந்தா அது எவ்வளோ பாடு. சீக்கிரம் குழந்தை பிறந்துச்சுன்னா எவ்வளோ பாடு. அதே போல தான் சீக்கிரம் கல்யாணம் ஆனாலும் பாடு. காத்திருங்க, காத்திருங்க. கர்த்தர் செய்வார், இயேசு செய்வார். உனக்கு எல்லாமே அவர் தான். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. தண்ணியில் இருந்த பிள்ளைய ஆள் அனுப்புனார் பாருங்க. எந்த ஆள் அம்சா அந்த பிள்ளை காப்பாற்றப்படும். ராஜாவுடைய வார்த்தையை ஒருத்தனும் மீற முடியாது. ராஜ கட்டளை அது. ஆண் பிள்ளைகள் எல்லாம், எபிரேயர்களில் பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட வேண்டும். ஆனால் யார்கிட்ட போனால் அந்த குழந்தை கொல்லாமல் காப்பாற்றப்படுன்னு ஆண்டவருக்கு தெரியும். God saved the child so beautifully. எவ்வளோ அழகாக பாதுகாத்தார் பாருங்க. ஒரு மோசையை பாதுகாத்தா உங்கள் பிள்ளையை பாதுகாக்க மாட்டாரா? கேட்குறேன் நான் உங்களை பார்த்து தான். அப்புறம் ஆண்டவர் இதே தான். உன் ஜெப நேரத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு இப்படிப்பட்ட சோதனை நாட்களை கொடுப்பான். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. நம்மோடு இருக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த மோசையை தான் தேவன் தேர்ந்தெடுத்தார், அவனை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, எங்கே சாகணும்னு நினைச்சாங்களோ அதே தேசத்தில் அவனை வச்சு அந்த தேசத்தை அசைச்சார் பாருங்க.
அமேன் சொல்லுங்க. Glory to God. இப்போ உங்களுக்கு திருப்பி ஒரே வார்த்தை சொல்கிறேன். நான் உங்கள் வீட்லேயும் சரி, உங்களையும் சேர்த்து சொல்கிறேன். எங்கே நீங்கள் சாகணும்னு நினச்சாங்களோ அதே இடத்துல உங்களை வச்சு அன்று வச்சு செய்வாருன்றாங்களா, அந்த மாதிரி வச்சு செய்வார். நம்புங்க, அவரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. ஒரு நாளும் ஒரு போதும் உங்களை விட்டுட்டு அவர் வெள்ளைக்கு பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டார். இந்த மோசேயை கர்த்தர் வித்தியாசமாய் அழைத்து அபிஷேகம் பண்ணினார். மோசே எங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று அந்த வார்த்தைகள் எழுதப்படலை. ஆனால் அநேகரை அபிஷேகம் பண்ணின பாத்திரம் அவர். இங்கே 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அக்கினி அவரை சந்தித்தது. அக்கினியிலே தேவன் மோசையை சந்தித்தார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே கர்த்தருடைய தூண்டுதலானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். God appeared before him in the fire. அக்கினி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நான் பல முறை இந்த அக்கினியை பார்த்துருக்கேன். மெனி டைம்ஸ். இந்த அக்கினிக்கு மனம் உண்டு, இந்த அக்கினிக்கு தன்மை உண்டு. நீங்கள் நெருப்பு பக்கத்தில் நின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் தரிசனத்தில் பார்க்கும்போது கூட, கண்ணில் திறந்த கண்ணில் கூட பார்க்க முடியும். தேவன் அக்கினியில் நின்று நம்மோடு பேசுவார். அவருடைய அக்கினி சுட்டெரிக்குது. ஆமென் சொல்லுங்க. இந்த அக்கினி முதலாவது நமக்குள்ளே நான் சொன்ன முதல் பாருங்கள், பாதுகாத்து வளர்த்து இந்த அக்கினி நமக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். மோசே நாட்களிலே எழுப்புதலை கொண்டு வந்தது, பெரிய விடுதலையை கொண்டு வந்தது. எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தவர்களை கட்டறுத்து தேசத்தில் இருந்த அத்தனை ஜனம், எபிரேய ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது. அவங்க மாத்திரம் வரல, எபிரேய தேவனை யாரெல்லாம் நம்பினாங்களோ எகிப்தியர்கள் அவர்களும் வந்தார்கள். பைபிளில் போட்டிருக்கு. யார் வேணா வரலாம். அவர் உன்னதமான தேவன், சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் அவர் நமக்காகவே உண்டாக்கினார். இன்றைக்கு இருக்கிற அத்தனை ஜனமும் அவர் ஒருவரே உண்டாக்கினவர் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரும் கூட்டம், அன்றைக்கு இருக்கிற கணக்கின்படி 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்கிறாங்க. 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம், மனைவிகள், குழந்தைகள், அடிமைகள் எல்லாம். அதுக்கப்புறம் என்னவோ கூட எகிப்து தேசத்தில் இருந்த சிலர், தேவனை நம்பினவர்களும் வந்தார்கள். பெருங்கூட்டம் வருகிறது வெளியே. விடுதலை உண்டானது பாருங்க. அது வரைக்கும் அடிமைகள். பிசைஞ்ச மா புளிக்கிறதுக்குள்ளே, பிசைஞ்சு போன மா எவ்வளோ சீக்கிரம் புளிக்கும்? காலையில் போய் இட்லி வாங்கி பாருங்க, தெரியும். இதுவே உங்கள் ஊர் பழைய நல்லா குளிர் தேசம், உங்கள் மாவு உப்பு உப்பாது. ஆட்டி வச்சிங்கன்னா கரெக்ட் தானே? என்ன அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களா? எங்களுக்கு கூட மாவாட்ட தெரியும், சுட தெரியும். நல்ல சிஸ்டர் பாரு. ஆனால் இப்போ நீங்கள் ஆட்டி வச்சுடுங்க, மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பொங்கி வழிஞ்சு காலையில் கீழே ஊற்றி இருக்கும். ஏன் அவ்வளோ உஷ்ணம்? எகிப்து தேசத்தில் சாயந்தரத்தில் பிசைவாங்க மாவு. அவங்களுடைய வழக்கம் அது, மாவு பிசைவது. மாவு பிசைக்கிறதுக்குன்னே ஒரு தொட்டி இருக்கும். அந்த காலத்தில் உங்கள் ஊரில் எனக்கு தெரியல, சில இடத்துலலாம் தண்ணி தொட்டின்னு பேர் வச்சுருப்பாங்க. இன்னும் கூட இருக்கும். அது உங்களுக்கு இருக்குதான்னு தெரியல. இந்த தண்ணி தொட்டி எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா, ஜனங்களும் தண்ணி மொண்டுக்குவாங்க, மிருகங்களும் தண்ணி குடிச்சிட்டு போவோம். இது மா பிசைக்கிற தொட்டி. ஆபிரகாம் இந்த மாவு பிசைக்கிற தொட்டிக்கு தான் போனான். அவனை போய் மாவு எடுத்து கொடுத்து, இந்த மாவை பிசைஞ்சு, மெல்லிய மாவை பிசைஞ்சு அப்பங்களாக சுடு வந்திருக்கிற இந்த 3 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். எவ்ரி ஹோம் ஹேட் ஒன் பிளேஸ் லைக் திஸ். எல்லா வீட்லேயும் இப்படி ஒரு இடம் இருக்கும் மாவு பிசைற. இன்றைக்கி எல்லாம் கிரைண்டரும் மிக்சியும், இன்றைக்கி கடையிலேயே ஆட்டி குத்துறான்.
ஒன்றவனை நேராக போய் ரெடியாக ஊற்றிக்கலாம். போகும்போதே வாங்கி வந்துடுற 1/2 கிலோ மாவு, அப்படி தானே? வேதம் சொல்லுது, அந்த மா புளிக்கிறதுக்குள்ளவே விடுதலை உண்டானது. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் பாருங்கள் விடுதலைக்கு. உங்களுடைய விடுதலை அவ்வளோ நேரம் தான் ஆகும் ஆண்டவருக்கு. நீங்கள் இங்கே கேட்டுட்டு போனீங்கன்னா வீட்டில் விடுதலை, வெளியே போகிறதுக்குள்ள விடுதலை. கர்த்தர் விடுதலை தருகிறார். விடுதலை நாயகன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாயகன். ஃபாதர் அழகாக பாடுவார். எனக்கு பாடுவேன், நான் நிறையா பாட்டு பாடுவானு, எனக்கு நேரம் இல்லை. விடுதலை நாயகன் நம்முடைய ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார். உன் கட்டுகளை அறுத்து உங்களை விடுதலை ஆக்குவார். எத்தனை கட்டுகள் இருந்தால் அவருக்கு என்ன வேணேன்? ஒரு அம்மா சொல்லிச்சு, எத்தனை கொட்டு இருக்குது எனக்கு. யார் சொன்னார்? அவர் சொன்னார். அவர் அறுக்க சொல்கிறது தானே, சொன்னவன் அறுக்க வேண்டியதானா? இயேசு உன்னோடு இருந்தால் நீங்கள் கட்டுகளை அறுப்பீர்கள். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பெலனே வாருமே. ஸ்டேலில் நிற்கிறேனா இல்லையா? பார்க்குறத பார்த்தா பயமாக்குதப்பா எனக்கு. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பெலனே வாருமே. நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே தாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே மாறுமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். சொல்லுங்க. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் தன் சுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. சொல்லுங்க, எங்களை நிரப்பும். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, ஓஹோ, இன்று நிரப்பும் ஆமென் உந்தன் ஆவியால். One more time. என்னை நிரப்பும் ஜீசஸ் தெய்வமே, நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். வல்லமை வல்லமை ஆவியே, என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே, என்னை அபிஷேகியும் வல்லமை வல்லமை ஆவியே, என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே, என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே. எல்லா சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனியம் எழும்பி காட்ட வல்லமை தாருமே. எங்கள் தேவனின் ராஜ்யம் எழும்பி காட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே, என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே, என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே, என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே, என்னை அபிஷேகியும். ஒற்றிடுமே வல்லமையை இந்த நாள எங்கள் மேலே என்று உமாக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே.
தேசத்தை உமக்காய் கலத்திட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாள எங்கள் மேலே சிறுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. இது விடுதலையின் ஆவியானவர் எங்கே போனாலும் விடுதலை கொடுப்பாரு. யாருக்கும் விடுதலை இலவசம். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று உங்களுடைய விடுதலை நாள். சில சொல்கிறாங்க தலை மாத்திரம் வலிக்குது, இந்த டைமில் வருது பிரதர் தலைவலி, கரெக்டாக போயிடுது. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லை, ஸ்கேனில் ஒன்றே இல்லை சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. யாரை கூப்பிட்றாங்க, யாரை கூப்பிட்றீங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க என்ன? தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. என் நேரம் இல்லை, நான் முடிச்சிடுவேன் இதோட. இதுவரை யாரையும் உள்ளே விடாதீங்க, இனிமேல் யாரையும் வெளியே விடாதீங்க. நான் முதலே சொன்னேன், திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் டு கோ வாக் கம் சிட் அண்ட் லெஜிஸ்லேட். தேவனுடைய பிரசன்னம் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரகாஷ் என்ன பண்ணுற நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? யூ ஹாவ் டு வாட்ச் ஹூஸ் கம்ஸ் அஸ். ஓ காட் சொல்லுங்க. ஹோ காட், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடும். அப்பப்போ சொல்லிங்கன்னு இருக்கணும். அதை இல்லைன்னா எதனா ஒன்று வந்து உன் நன்மையை யாராவது திருடிட்டு போயிடுவான். somebody will rob your blessing. you should know all this. you should know all this. ரொம்ப நடக்குதுன்னு வெடி பார்த்தாத, உன்னை தூக்கிட்டு போயிடுறான் அவன். உனக்கு வந்திருக்கிற பேக்கெட்டு, உனக்குன்னு வந்திருக்கிற தேவதூதனை அவன் டிஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கு ஒரு ஆமேன்னு வேறு. எதுக்கு ஆமேன்னு சொல்லணும்னு தெரியாது, ஆமேன்னு வேறு. ரைட், ஓகே. இந்த அபிஷேகம் உன்னை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, இந்த அபிஷேகம் சுட்டெரிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சுட்டெரிச்சிடும். பாவ வேற சுட்டெரிக்கும். உனக்கு டைம் ஓகே. பாவத்தின் வேற சுட்டெரிச்சிடும். உங்களால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும். நிறைய பேர் இன்றைக்கி நினைக்கிறது, சொல்கிறது, அழுகிறது, வேதனைப்படுறதுலாம் என்னன்னா, என்னால் முடியலையே. உன்னால் முடியலன்னா ஆண்டவருக்கே தெரியும். நீ அவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னால் முடியல, அவர் அது தெரியுமாப்பா எனக்கு. உன் குழந்தையால் ஒரு பக்கெட் தண்ணியை தூக்க முடியுமா? நீ கொடுப்பியா அதுக்கிட்ட? ஒரு டம்ளர் தண்ணியே அதெல்லாம் தூக்க முடியாது, அதுக்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியாதா? நமக்கே தெரியும் போது ஆண்டவர் தெரியாதா? இது சுமக்க முடியாது, இது அவங்களால சுமக்க முடியாத பாரம் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. அப்போ உங்கள் பாரத்தை ஆண்டவர் சுமப்பார். நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியாது இந்த சாவு தூக்குறது. ஆனால் அவன் தோல் குத்து தூக்கின்னு போவான். ஒரே ஒரு நாள் தான் தூக்குனேன். ஒரு கிராமத்தில் எங்கள் உறவினர் இறந்துட்டார். அப்போ வாலிப பையன், சரி நம்ம ஒரு தோல் கொடுக்கலான்னு தூக்குனா, எனக்கு முன்னால் தூக்கின்னு போகிறான் எல்லாம் என்னோட குட்டை, நான் தான் நெட்டை, அவ்வளோ வெயிட்டு என் மேலே, தோல் மேலே. ஐயோயோன்னு ஆயிடுச்சு, தூக்க முடியல என்னால். போட்டலாமான்னு கீழே போட்ட மனுஷன் எழுந்து ஓடி போட்டார்னா சிரிப்பா பாரு, ஆச்சரியக்கு சிரிப்பார். இது கஷ்டப்பட்டு தூக்கி போய் தோல் வலி அன்னிலேருந்து சாவை தொடவே மாட்டேன் நான். இப்போல்லாம் இன்னும் ரொம்ப சூப்பர். இந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் கிட்ட போய் தொடக்கூட மாட்டேன், அதை பொட்டியை கூட தொடக்க மாட்டேன். அப்படி நின்று பார்ப்பேன் ஸ்டைலாக. அதான் போயிட்டியே டாட்டா. நான் போனவங்களை பற்றி கவலைப்படுறதில்ல, இருக்கிறவங்கள பற்றி தான் கவலைப்படுறேன். ஏன்னா ஆண்டவர் போனவங்களுக்கு வச்சுக்கிறாரு.
போனவன் போகட்டும், வர்றவன் வரட்டும், இருக்கிறவனை கவனிச்சுக்கோ. அதுக்காக தான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவர் என்னை வச்சிருக்கார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்கு பாரம் சுமக்க முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர் உங்கள் பாரத்தை என்கிட்ட கொடுன்னு சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வா. கம் அண்ட் மை. என்கிட்ட வந்துரு. நான் சுமக்கிறேன்ப்பா, நீ சுமக்க தேவையில்லை, நான் சுமந்துருவேன். அவர் சுமந்தார். அவருடைய சிலுவையை அவர் சுமக்கலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் அத்தனை பேருடைய சிலுவையும் தான் அவர் சுமந்தார். இயேசு சிலுவை சுமந்தாருன்னா அவருடைய சிலுவையை சுமக்கலை. அவர் சுமந்தது நம்முடைய சிலுவையை தான். நான் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த விஷயத்தில். ஆகவே தான் உங்களுக்கு தைரியமாக பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் நோட்ஸ் கிடையாது. ஆவியானவர் தான் பேசுகிறது. நீ போய் நெல்லு, நான் பேசுவேன்னு சொல்லிட்டார் ஒரு நாள், அவ்வளோதான். அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவருக்கு கொடுத்துருவேன். அதில் தான் நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா எனக்கு கண்டினியூட்டி போயிடும். ஆவியானவருடைய விடுதலை, ஆவியானவருடைய கண்டினியூட்டி போயிடுச்சுன்னா எனக்கு பேசுகிற உங்களோட மோசமாக பேசுவேன். யூ கேன் ப்ரீச் பெட்டர் தென் மீ. அப்போது கர்த்தர் எனக்கு சொல்லி தந்தது, உன்னால் முடியாதது எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துரு. நான் எல்லாத்தையும் சொல்கிறது, இப்போ எதிர்த்தாலும் என்னால் முடியாது, எதிர்த்தாலும் என்னால் முடியாதுப்பா, நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு ஊழியம் கொடுத்து என்னால் முடியாது, நீ பார்த்துக்கணும். ஜனங்களுக்கு சாப்பாடு என்னால் முடியாது, நீ பார்த்துக்கணும். அந்த அபிஷேகம் என்னால் முடியாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஐ வில் சே லார்ட் ஐ cannot do, only you can do. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள், நீங்கள் வீட்டில் அப்படி சொல்லணும், என்னால் முடியாது, இயேசுவால் எல்லாம் முடியும். நீங்கள் அவரை முன்னால் விட்டுட்டு பின்னால் போங்க. இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் மாறி போச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது முன்னால் ஒரு போவேன், 4 அடி பின்னால் ஒரு பொண்ணு போவேன். முன்னால் ஆம்பளை போவார், பின்னால் பெஞ்சாதி போவோம். முடியவே குஞ்சிக்கின்னு மூட்டையெல்லாம் தூக்கின்னு அவர் ஜில்லுன்னு வந்து போவார். அது ஆம்பளை, மாப்பிள்ளைலாம் ஆம்பளை. அன்றைக்கெல்லாம் அப்படி தான். அந்த அம்மாவுக்கு சார் ஞாபகம் வந்துச்சு, தாங்க வீட்டுக்காரன் கூடவே நடக்காது, 3 அடி பின்னால் தான் போகணும். நீங்கள் அப்படி போகலையோ, அப்படியே பார்த்து நிற்கிறீங்க. இன்றைக்கி அப்படிலாம் போய் இன்றைக்கி கூட போய் கழுத்தில் கை வச்சின்னு போய் முன்னால் போகுது. இப்போ பொண்ணு, டேய் நீ பின்னால் வாடா, என்ன உனக்கு முந்தின்னு போயின்னுக்கிற, பின்னால் வாடா. அந்த லெவல் மாறிச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டைலை நான் அடாப்ட் பண்ணிட்டேன். தலைவரே நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் முன்னால் போனால் எல்லாத்தையும் பார்த்துவார். ஒரு நாய் பின்னால் வருமா? அப்புறம் ஏன் வருது உன் பின்னால்? சில பேர் சொல்கிறாங்க, எப்படியா கரெக்டாக தெரியும்? அதான் நாயின்னு எனக்கு தெரியும், நீ அதுக்கு இடம் கொடுக்காத. கல்யாணம் ஆயிடுச்சியா, அதுதான் செய்யுது. கல்யாணம் பண்ணவன் தான் இன்றைக்கி பாதி பாவம் செய்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க கூட பயந்துட்டு இருக்குது. அவ்வளோ துணிகரம், எங்கே பார்த்தாலும் துணிகரம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். கர்த்தர் உங்களை இனிமேல் தவிக்க விட மாட்டார். அவர் தூக்கிட்டு நடப்பார். அவர் உங்களுடைய பாரங்களை எல்லாம் சுமந்துருவார். அபிஷேகம் உன்னை விடுதலை ஆக்கிடும். இது வரைக்கும் எதெல்லாம் உங்களால் தூக்கிட்டு முடியலையோ, இன்றைக்கி அவர் பாதத்தில் வச்சுருங்க. பேதுரு ரொம்ப அழகாக சொல்லுவார், அக்கினி அபிஷேகம் பெற்றவர் அவர். எங்கெல்லாம் அக்கினி வந்துடுதோ அங்கெல்லாம் அக்கினி அபிஷேகம் உண்டு. பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த மேல் வீட்டு அறையில் என்ன வந்துச்சு? அக்கினி மூண்டது. அப்படி பாடினல்ல, அதான் அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் இறங்கினது அப்படிப்பட்டிருக்கா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். அந்த அக்கினி தான் அவருக்கு கிடைச்ச அபிஷேகம். 12 சீஷர்கள் 120 பேரும் அபிஷேகம் பெற்றாங்க. எல்லாம் உபாசம் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அவங்க
எங்கே உபவாசம் பண்ணாங்க? முதலே சொன்னாங்க, அவங்க கூடி ஜெபம் பண்ணாங்கன்னு போட்டுரு, ஒரு மனதோட ஜெபம் பண்ணாங்க போட்டுருது. எப்படி அவங்க உபவாசம் பண்ணீங்க அப்படி கேட்பீங்க. இன்றைக்கி தான் ஒரு வசனத்தை படிச்சுட்டு இருந்தேன். மணவாளன் உயிரோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழன் உபாசிப்பார்களோ, மணவாளன் எடுத்துக்கொள்ள பிறகு அவர்கள் உபவாசிப்பார்கள். அப்போ இவன் எடுத்துட்டாங்க, ஆண்டவர் எடுத்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? உபவாசம் பண்ண. உனக்கு இந்த விடுதலை வேணுமா? உபவாசம் பண்ண. எப்படியோ டாக்டர் தான் உனக்கா? நான் திருப்பி அதான் சொல்கிறேன். எனக்கு கூட தான் சொன்னான் டாக்டர், 3 வேளையும் டயத்து சாப்பிட்ணும். நல்லா சாப்பிடுவோம் பாரு. நான் டைமிங் சாப்பிட முடியுமா? நீங்கள் தான் விட்டுருவீங்களா? அப்போ தான் கும்பலாக வந்து நிற்கிறீங்க ஜெபம் பண்ணுறது. வீட்டுக்கு போகிறதுக்கு 12 மணி 1 மணி ஆகுது. இங்கே என்ன பக்கத்தில் இருக்கிறதுக்கு போயிட்டேன். சில ஊர்லலாம் திரும்பி ரூம் போகிறதுக்கு மணி ஆகிடும். 2 மணி 1 மணிக்கு தான் நைட் சாப்பாடு. நாங்கள் டைம்லாம் சாப்பிட முடியாது. எங்களுக்கு ஒரு போஜனம் இருக்குது. அந்த போஜனம் எங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இயேசு சொன்னாரா? அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அக்கினியில் நிரம்பினா நீங்கள் யாரும் உலகம் அறியாத ஒரு போஜனம். ஆகவே வியாதி தீண்டுவதில்லை. ஒன்று சொல்கிறேம்மா, ஒரு டாக்டர் ஒழுங்காக சொன்னா உண்மையை, என்னால் ஒரு நாள் உன்னை பின்னால் அனுப்ப முடியாது. நாங்கள் டாக்டர்ஸ் உன்னை ஒரு நாள் பின்னால் அனுப்ப முடியாது, ஒரு நாள் முன்னால் வேணால் அனுப்ப முடியும். நான் அதை புடிச்சிக்கிறேன் அந்த வார்த்தையை. புரியுதா நான் சொன்னது? ஒரு நாள் உன்னுடைய சாவு அவனால் தடுக்க முடியாது. நீ சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு வேணால் வழி சொல்லுவான். அதான் மாத்திரை மருந்து மாத்திரெல்லாம் தப்புன்னு நான் பிரசவம் பண்ணல. பிணியாளிக்கு தேவை தான். நீங்களாம் பிணியாளியாகவே நினச்சிக்கிட்டா அவ்வளோ மயக்கமாக இருதுன்னு உடனே அங்கே போயிடணுமா? இங்கே வா, கம் ஹியர். இவர் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, வயசானவங்க, வாங்குகிற பென்ஷனு இவ்வளோ காசு, நான் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வாங்கிட்டு போகுது, டப்போ நிறையா, மாதம் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு மாத்திரை. வாங்குகிற பென்ஷனில் 6000 7000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டு போகிறாங்க. வருத்தமாக இருக்குது. நான் சொல்கிறது இந்த கவர்மெண்ட் மருந்தில். நீங்கள் ஒரிஜினல் மருந்துக்கு போனீங்கன்னா செத்தீங்க. நீங்கள் நம்மளை கொண்டு போய் நம்ம இதயத்தை அறுத்து நம்ம கிட்னியை அறுத்து, ஓ காட், அறுக்காமல் அறுவை சிகிச்சை செய்கிறவர் ஆண்டவர். உன்னை விடுதலை ஆக்குவார். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே மோகன் சிங் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ரொம்ப டைம் ஆச்சு, இதே மேலே நான் பேச மாட்டேன். நல்ல வேலை எனக்கு நாளைக்கு ட்ரெயின், இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு உங்களை விட்டுரும் ஓடி போய்ட்டுருப்பேன் நேரத்துக்கு. நீங்கள் தான் ஜெபம் பண்ணி நாளைக்கு போட்டு வச்சுங்களோ. தேங்க்யூ ஜீசஸ். இந்த அபிஷேகத்தினால உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கும். இது சாதாரண ஜீவன் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒரு காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எதுன்னா, நம்ம மரணத்தை பார்க்க மாட்டோம். அப்படி பார்க்குறீங்க? அப்போ நான் சாவே மாட்டேனா அப்படி சொல்கிறீங்களா? அதை சொல்ல வரல நான். இந்த சாப பைபிளில் மரணம்னு சொல்கிறதில்ல. ஆனால் நம்ம கண்ணை மூடுறோம்ல இங்கே, அப்போது எல்லாருமே சந்திக்கிறது ஒரு பர்சன், அவன் பேர் மரணம். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? ஆனால் இயேசு வந்த பிறகு மரணமே அப்படி வரும். நிக்கி தேடாதங்க, தேடினா நாளைக்கு வரைக்கும் போவேன். உன் கோர் எங்கே பாதாளமே, உன் ஜெயம் எங்கே, அப்படி பாடுறோமா? அது ஏன் பாடுறோம்? கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை செய்திருக்கார். அது என்னன்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு அவருடைய வழிகளில் நடந்து ஒழுங்காக ஆலயத்தில் இருந்து அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கார் தெரியுமா? நித்திய ஜீவன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்ம செத்தவனை
மரணம் வந்து நம்ம பார்க்க ஜீவன் விடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, எனக்கு தெரியும். இதான் முதல் முறை நீங்கள் கேட்குறீங்கன்னு. மரணம் நம்மை சந்திக்க ஜீவனானது விடாது. நம்ம யாரு கூட இருக்கிறோம்? அப்போ ஜீவன் மரணத்தை தள்ளிடும். நம்ம யாரை சந்திப்போம்? சோத்திரம் சொல்லுங்க. யார் அந்த ஜீவன்? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். அந்த ஜீவனை இங்கேயே நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு நாள் கண்களை மூடும்போது அந்த ஜீவனை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாமா? என்னன்னு பார்த்துன்னுக்கிறேன். ஏதோ செய்ய போய் அவங்ககிட்ட வந்து மாட்டிக்கினேன் அப்படின்னு இந்த அம்மா, போடா இன்னொன்னா மிஞ்சி 10 நிமிஷம் பேசுவியா, பேசுப்போ. சும்மா சொன்ன ராஜாத்தி, கோச்சிக்காத. ஜோக்கு எல்லாம் தூங்குது, எல்லாம் அதுக்கு ஜோக்கு. உங்களை ஆதாம் ஏவாள் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், வரீங்களா? அவன் இது கூட்டின்னு போகிறேன்னா என்னது எங்கே இஸ்ரேல் நாட்டுக்குன்னு துட்டு குத்துட்டு ஓடுறீங்க. நான் ஆதாம் ஏவாள்கிட்டே கூப்பிட்டு போகிறேன்றேன். ஓகே. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அவங்கள எங்கே தோற்றுனாங்க? தோட்டத்தை விட்டு வெளியே திறத்துனாங்க. வெளியே திறத்துனவனை கர்த்தர் அங்கே ஒரு காரியம் செஞ்சார். கடைசி 2 வசனத்தை வாசி கேட்டுருவோம், நான் சொல்லி முடிச்சிடறேன். கடைசி 2 வசனம், ஹோலி ஸ்பிரிட். எந்த கடைசி 2 வருஷம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். முழிக்கிறத பாரு. எந்த இடத்துல இருக்குது ஆதாம் ஏவாள் கைவானவா? படிமா ரஜதி. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். படிங்க அர்த்தவசனம். முன்னால அது அதான் அங்கேருந்து படி. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். சரி, அடுத்தது. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுழலொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்போ தெரியுதா? கொஞ்சம் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கேட்டிருப்பீங்க, தெரியாத மாதிரி ஸ்டண்ட் அடிப்பீங்க. இப்போ ஆதாம் ஏவாள் உள்ள பாவம் செஞ்சதுக்காக அவங்கள வெளியே ஏன் தொட்டுனார்னா, உள்ள ஜீவ விருட்சத்தின் பணி இருக்குது. ஜீவ விருட்சம், அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டா என்றைக்குமே உயிரோடு தான் இருப்பான். அவன் எப்படி உயிரோடு இருப்பான்? பாவத்திலேயே இருப்பான். ஏன்னா அவன் பாவம் செஞ்சிட்டான். பாவத்தில் நீங்கள் நானே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. ஆகவே அவனை வெளியே திறத்திட்டார். வெளியே திறத்திட்டு அங்கே கேருபீன்களை வச்சு காவல் புரிஞ்சார். கேருபீன்களும் ஒரு தேவதூதன் தான். வீசிக்கொண்டிருக்கிற சுழலொளி பட்டயமும், சொல்லுங்க, இதை பற்றி ரொம்ப தெரியணுன்னா பவர் மினிஸ்டருக்கு வாங்க, அங்கே தான் சொல்லி எல்லாத்தையும் இப்போ சொல்லி கொடுத்துட முடியுமா? அதுவும் தேவதூதன் தான். இப்போ அவங்கள காவல் போட்டுட்டார். இப்போ இந்த 2 தூதனை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, மோசே நாட்களில், இந்த மோசையை தான் பேசுகிறேன், அதனால தான். மோசே நாட்களில் தேவன் நமக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தாரா? அதுதான் இன்றைக்கி ஆலயமாக இருக்கா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம், இதுதான் மகா பரிசுத்தம். நீங்கள் பரிசுத்த ஸ்தலம் வெளியே உட்காந்துக்கலாம், அவுட்டர் கேட்ஸ். இந்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கு மேலே 2 கேருபீன்களை வச்சாங்களா, அவங்க உள்ளே பார்த்துன்னு இருக்காங்க. எதுக்கு வச்சாரு? யாவனும் அதை உள்ளே பார்த்துடக்கூடாது, யாரும் அதை தொட்டுவிடக்கூடாது. அந்த ஊசான்னு ஒருத்தர் தொட்டானா செத்தானா? நிறைய பேர் தெரியாமல் தொட்டுவிட்டு தான் சாவுறது. இன்னைக்கு கூட தன் நாட்களுக்கு முன்னாலே செத்து போகிறாங்க சில பேர். தெரியாமல் இதெல்லாம் பேசி, தப்பாக பேசி, வாட்ஸ்அப்பில் பேசி, வீடியோவில் பேசி, அதை நீங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணி செஞ்சுட்டு செத்து போடுவீங்க. வேண்டாம். நமக்கு ஆண்டவர் அது வைக்கல. சபை நல்ல வருஷம் இருக்குது, நல்ல போதனை இருக்குது, அதை கேளுங்க. அதையே கண்ட குப்பையும் கேட்டுன்னுக்கிறீங்க. இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியே 2
கேருபீன்கள் காவல் புரிஞ்சாங்களா? ஏன் புரிஞ்சாங்க? அதுக்குள்ளே என்ன இருக்கு? அந்த ஜீவன் இருக்கு. நான் அதிலிருந்து உங்களோடு பேசுவேன்னு சொன்னார். இப்போ அந்த ஜீவனை எங்கே பார்க்கலான்னா, இயேசு மரித்த பிறகு கல்லறையில் கொண்டு போய் வச்சாங்களா பாப்பா? ரைட், வச்சாங்க. இப்போ மரியாள் போனா உள்ளே போய் பார்த்தா அங்கே என்ன இருக்கு? இயேசுவையோ காணவில்லை. அழுகிறான். அப்போ தலைமாட்டில் ஒரு தூதனும் கால் மாட்டில் ஒரு தூதனை உட்கார்ந்தாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க? நீ அவரை தேடுற, மரித்தவர் இடத்துல போய் ஜீவன் உள்ளவரை ஏன் தேடுற அப்படி சொன்னாங்க. அவங்க 2 பேரும் ஏன் அங்கே நின்னாங்கன்னா, அந்த ஜீவனை பாதுகாத்தாங்க. சோத்திரம் சொல்லுங்க. இப்போ ஏன் அந்த ஜீவன் இல்லை? எங்கேயாவது கேருபீனை பார்த்துருக்கீங்களா? காக்கல. எந்த சர்ச்சிலாவது கேருபீன் வச்சுக்கிறாங்களா? இல்லை. ஏன்? அந்த ஜீவனை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்தா. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? உங்களுக்குள்ளே ஜீவன் வருது. அதனால தான் மீண்டும் மீண்டும் போய் பலி செலுத்துறது இல்லை. பழைய ஏற்பாட்டில் மீண்டும் மீண்டும் பலி. கொஞ்சம் ஆழமாக தான் கொண்டு போனவங்களேன்னு தெரியும். நிறைய மீன் கிடைக்கும், பரவாயில்ல. ஆழமாக போனால் நிறைய மீன் கிடைக்கும், பெரிய பெரிய மீன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஜீவனை இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். இந்த ஜீவன் தான் நம்மளை விழுங்கியிருக்கு. மரணமே உன் கூறங்க மரணத்தை ஜீவன் விழுங்கியதுன்னு போட்டிருக்கு. நமக்குள்ளே இருந்த மரணத்தை ஜீவன் விழுங்கிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஜீவனால் விழுங்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன் அப்படி பாடுறோம். நான் இயேசுவின் பிள்ளை என்று பாடுறோம். அந்த ஜீவன் நம்மளுக்கு வந்துடுச்சு. இந்த ஜீவனை நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா, நம்ம மறித்து எழுந்து போகும்போது ஜீவன் வந்து கை கொடுக்கும். கமான், வெல் டன். ஏன் சின்னலங்க டைம் ஆச்சு. ஏன் சின்னலங்க இந்த அக்கினி உங்களை